வணக்கம். இன்றுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பயம் ஆரம்பித்துவிட்டது. அடுத்த 3 நாட்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் அடிவயிற்றில் தீப்பொறியாகத்தான் கிளம்பப் போகிறது. குறிப்பாக புதிய வேட்பாளர்களை தொகுதியில் நிப்பாட்டி வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக வேலைகளை இறங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆனால் மக்கள் மத்தியில் புதிய வேட்பாளருக்கான வரவேற்பு இல்லாதது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே நாம் பார்த்திருப்போம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் உட்கட்சி மோதலின் காரணமாக பல்வேறு பிரச்சாரத்தில் மாவட்ட செயலாளர்கள் பிரச்சாரம் செய்யாமல் ஓரங்கட்டப்பட்டதும், நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ததையும் நாம் பார்த்திருப்போம். ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவே மாறியது. பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தாலும் கூட அதிமுகவின் வேட்பாளர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் என்று தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே நாம் பார்த்திருப்போம். உளவுத்துறை சொன்ன தகவல் ஒரே ஒரு தகவல்தான்: புதிய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றியடைய மாட்டார்கள், தோல்விதான். முழுக்க தகுதியில்லாத நபர்களை தேர்தலில் நிப்பாட்டியதன் காரணமாக இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு படுதோல்விதான் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக, எடப்பாடி பழனிசாமி பதவி வெறியின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள வேட்பாளர்களையும் சரி, அதிமுகவின் தொண்டர்களையும் சரி, ஒட்டுமொத்தமாக வெறுக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துவிட்டார். இரட்டை இலை சின்னத்திற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்திய ஓபிஎஸ் அவர்கள் ஓரங்கட்டப்பட்ட போது கூட அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்ற தகவல்களை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தியது, அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை இல்லாமல் வேட்பாளரை அறிமுகப்படுத்தியது போன்ற அனைத்து தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதிலிருந்தே தெரியவிட்டது, எடப்பாடி பழனிசாமிற்கு தேவை பதவி, பணம் மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றியடைவதற்காக வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை, பணத்தை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் வேட்பாளரை அறிவித்தார் என்ற சர்ச்சையான தகவல்களும் வெளியாகியிருந்தன. இன்னும் 3 நாட்களில் அதிமுக வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் அதிமுக படுதோல்வியை தான் தழுவும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் கைப்பற்றியது, தேனி தொகுதி. அதுவும் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவை பெற்ற தொகுதி. ஆனால் தற்பொழுது அந்த தொகுதியை கூட கைப்பற்ற முடியாத நிலை உருவாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான ஆதாரத்துடன் அனைத்தும் சேகரிக்கப்பட்ட பிறகு வெளியான தகவல்களை தான் நாம் பார்க்கிறோம். உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் இன்று மாலை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கருத்து கணிப்புகளை வெளியிடுமாறு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை நமது சேனலில் பதிவு செய்துகிறோம். எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக தோல்வியடையும் என்பதை பார்க்க போகிறோம். அடுத்த செய்தி: தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 4 முனை போட்டி நிலவியுள்ள நிலையில் எதிர்பாராத திருப்பத்தை பாஜக, நாம் தமிழர், இதில் யார் அதிக இடங்களை கைப்பற்றுவார் என்ற கேள்வி தற்பொழுதே எழும்ப ஆரம்பித்துவிட்டது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 4 முனை போட்டி நிலவியது. இதில் நாம் தமிழரும் மற்றும் பாஜக தலைமையிலான கூட்டணியும் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்துள்ளது. இதில் 2024 மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறும் வாக்குகளை விட பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் தனது கட்சியை கலைத்துவிடுகிறேன் என சீமான் திடீரென சவால் விட்டது. அதற்கு அண்ணாமலை பதிலளித்ததும் தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாகவே மாறியது. அதாவது பாஜகவை பொறுத்தவரைக்கும் 19 தொகுதிகளில் மற்றும் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் 23 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் களம் இறங்கியுள்ளது. நாம் தமிழர் 39 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. நாம் தமிழர் வாக்கு வங்கி ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் களத்தில் இருந்த 2016 பேரவைத் தேர்தலில் சீமான் 1:3%
வாக்குகளை பெற முடிந்தது. ஆனால் இருவரின் மறைவிற்கு பிறகு 2019 மக்களவைத் தேர்தலில் 3.9%, 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.58% வாக்குகளை பெற்றது. ஆனால் 2019 மக்களவைத் தேர்தலில் ஈர்ப்பு சக்தி மிக்க தலைவர்களாக கமல் 3.8% வாக்குகளையும், டிடிவி தினகரன் 5.5% வாக்குகளையும் பெற்ற நிலையில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சரியான நிலைப்பாடு எடுக்காததால் அவர்களது வாக்கு வங்கி முறையே 2.5%, 2.2% சுருங்கியது. பாஜக வியூகம் ஈர்ப்பு சக்தி மிக்க தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதை உணர்ந்து கொண்ட பாஜக தேசிய தலைமை விருப்ப ஓய்வு பெற்ற IPS அதிகாரி அண்ணாமலையை களத்தில் இறக்கி இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கி அதிகாரமிக்க தலைவராக தோற்றத்தை ஏற்படுத்தியது. இதனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கடைசி நேரத்தில் அதிமுக கலற்றிவிட்ட போதும் அண்ணாமலை தலைமையிலான பாஜக 5.5% வாக்கு வங்கியே பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழக மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் தனி அணியுடனும் அண்ணாமலையின் களம் இறங்கியுள்ளார். சீமானை பொறுத்தவரைக்கு 4வது முறையாக தனித்து களம் இறங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் பாஜக, நாம் தமிழர் கட்சிகள் வாக்கு வங்கி இரட்டை இலக்கை அடையுமா என்ற ஆர்வமும் தற்பொழுது எழுப்பப்பட்டு வருகிறது. தலித் சிறுபான்மை வாக்குகள், அதேபோல பாமக போட்டியிடாத மாவட்ட தொகுதிகளில் வன்னிய இளைஞர்களின் வாக்குகளும் நாம் தமிழருக்குத்தான் விழும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் வேட்பாளர்கள் அனைவரும் படித்தவர்கள் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு வாக்கு வங்கிகளில் அதிக அளவு சதவீத வாக்குகள் விழும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், நாம் தமிழர் இதில் வெற்றியடைகிறதா அல்லது பாஜக வெற்றியடைகிறதா, அதிக வாக்கு வித்தியாசத்தில் யார் வெற்றியடைகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் தமிழரை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றுவிட்டால் தனது கட்சியவே கலைத்து விடுவதாக சீமான் அவர்கள் கூறுவதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம உங்களது ஆதரவுகளை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் மட்டும் பண்ணுங்க.